அனைவருக்கும் வணக்கம். நம்ம இதில் என்ன பார்க்க போறோம்னா, நேற்று வந்து மெட்ராஸ் ஹைகோர்ட்லேருந்து எக்ஸாமினர் ஜூனியர் பைலிப், சீனியர் பைலிப், ப்ராசஸ் ரைட்டர், சர்வர், ஜெராக்ஸ் ஆப்ரேட்டர் இதுக்கெல்லாம் வந்து ரிசல்ட் வந்து கொடுத்துருந்தாங்க. செலெக்ஷன் லிஸ்ட்டு அடுத்த கட்டம் இன்டர்வியூ மற்றும் வந்து சர்டிஃபிகேட் வெரிஃபிகேஷன் வந்து யாரெல்லாம் வந்து செலெக்ஷன் ஆகிருக்கீங்களோ ஸோ அவங்களுக்கு வந்து செலெக்ஷன் லிஸ்ட் வந்து கொடுத்துருந்தாங்க. மற்றும் ஆல் டிக்கெட்டும் ரிலீஸ் பண்ணியிருக்காங்க, பார்த்துருப்பீங்க. 1:3 ரேஷியோவில் வந்து கூப்பிட்டுருக்காங்க. ஓகேங்களா, சரி. இப்போ வந்து நிறைய கமெண்ட்ஸ் நான் பார்த்தேன் அந்த வீடியோட கமெண்ட்ஸில். அது பார்த்தீங்கன்னா, சார் நான் வந்து 154 எடுத்திருக்கேன், 155 எடுத்திருக்கேன், 170க்கு நல்ல மார்க் வச்சுருக்கேன், ஆனால் எனக்கு வந்து வரல. கட் ஆஃப் அவங்க கட் ஆஃப்க்குன்னு ஒரு லிஸ்ட்டு கொடுத்துருக்காங்க இல்லையா, அந்த கட் ஆஃப் விட நான் வந்து ஒரு மார்க் 2 மார்க் நான் கூட தான் வச்சுருக்கேன், ஆனால் என் பேர் வரல, ஏன் அப்படி? இந்த மாதிரி நிறைய விதமான கமெண்ட்ஸ் வந்து பார்த்தேன். கட் ஆஃபை பொறுத்த வரைக்கும் என்னென்னா, டிஸ்ட்ரிக்ட் மாறுபடும். அதை நீங்கள் இன்னொரு டிஸ்ட்ரிக்ட் வந்து கம்பேர் பண்ணி பார்க்க வேணாம். உங்கள் டிஸ்ட்ரிக்ட் நீங்கள் எதுக்கு அப்ளை பண்ணீங்களோ அந்த டிஸ்ட்ரிக்ட் வச்சு நீங்கள் செக் பண்ணுங்கள். ஓகேங்களா, அதில் ஃபஸ்ட்டு வந்து நீங்கள் உங்கள் கம்யூனிட்டிக்கு எவ்வளோ வேகன்சி கொடுத்துருந்தாங்க, அந்த ரிசர்வேஷன் எவ்வளோ வேகன்சி இருக்குது, அந்த வேகன்சி என்பது ஏதாவது ப்ரியாரிட்டி மென்ஷன் பண்ணியிருக்காங்களா, உமன்ஸ் இருக்கா, ஜென்ரலாக இருக்கா, அது மாதிரிலாம் வந்து நீங்கள் செக் பண்ணணும். ஸோ மேக்ஸிமம் வந்து மெட்ராஸ் ஹைகோர்ட்டை பொறுத்தவரைக்கும் ரிசர்வேஷன் வந்து சரியாக தான் ஃபாலோ பண்ணியிருப்பாங்கன்னு நான் நினைக்கிறேன். ஸோ அதனால் ஓரளவுக்கு சரியாக தான் கொடுத்துருப்பாங்க, இதில் சந்தேகப்படுறதுக்கு ஒன்றும் இல்லை. கட் ஆஃப் வந்து கரெக்டாக தான் கொடுத்துருப்பாங்க. மேபி கட் ஆஃப் வந்து இருக்குது, கம்மியாக இருக்குது, ஆனால் உங்களுக்கு மார்க் அதிகமாக இருக்குது, ஏன் வரலன்னா அந்த போஸ்ட் என்பது பர்டிகுலர் ப்ரியாரிட்டிக்கு ஏதாவது ஒதுக்கியிருந்தாங்கன்னா அதனால் உங்களுக்கு வந்து வராமல் போகிறதுக்கும் வாய்ப்பு இருக்குது. ஓகேங்களா, சில பேர் வந்து ப்ரியாரிட்டி இருக்குது ஆனால் வந்து மார்க் கம்மி தான் வச்சுருக்கேன், ஆனால் கட் ஆஃப் எனக்கு அந்த ப்ரியாரிட்டி பேஸில் எனக்கு முன்னாடி வந்து இருக்கணுமே சார் அப்படின்னு கேட்குறீங்க. ஸோ அந்த மாதிரி வராது. ஃபஸ்ட்டு ப்ரிஃபரன்ஸ் வந்து மார்க்குக்கு அப்புறம் தான் ப்ரியாரிட்டி வரும். ப்ரியாரிட்டின்னு மென்ஷன் பண்ணியிருந்தாங்கன்னா ப்ரியாரிட்டி வந்துடும். ரைட்டா, அந்த இடத்துல போஸ்ட்டுக்கு பக்கத்தில் ப்ரியாரிட்டிக்கு ஏதாவது மென்ஷன் பண்ணிச்சுன்னா அது ப்ரியாரிட்டி கொடுத்துருவாங்க. ஜென்ரலாக இருக்குது, வித்தவுட் ப்ரியாரிட்டி இருக்குன்னா அதில் மார்க் தான் வந்து ஃபஸ்ட்டு இதை வந்து கன்சிடர் பண்ணுவாங்க. ஸோ அதனால் வந்து சரியாக தான் இருக்குன்னு நினைக்கிறேன். செலெக்ஷன் ஆகலை அப்படின்னா நீங்கள் கட் ஆஃப் உள்ளே வந்து நீங்கள் ஏதாவது ஜெராக்ஸ் ஆப்டர் மட்டும் தான் பார்த்தீங்கன்னா எக்ஸ்பீரியன்ஸ் சர்டிஃபிகேட் வந்து ரிஜெக்ட் பண்ணியிருக்காங்க, மற்றவங்க யாரும் ரிஜெக்ட் பண்ணல. நீங்கள் ரிஜெக்ஷன் லிஸ்ட் செக் பண்ணுங்கள். மற்றபட்டுக்கு வந்து உங்கள் செலெக்ஷன் லிஸ்ட்டில் உங்கள் பேர் இல்லை அப்படின்னா நீங்கள் செலெக்ஷன் ஆகலை அப்படின்றத அர்த்தம். ஸோ மேற்கொண்டு நம்ம ஒன்றும் பண்ண முடியாது, அவங்க கொடுத்தது செலெக்ஷன் லிஸ்ட்டு தான். ரைட்டா, அதை மீறி நீங்கள் ஏதாவது அவங்ககிட்ட கொஷின் கேள்வி கேட்கணும், இந்த மாதிரி நான் கட் ஆஃப் அதிகமாக தான் வச்சுருக்கேன், மார்க் அதிகமாக தான் வச்சுருக்கேன், எப்படி நான் வந்து செலெக்ஷன் ஆகலை அப்படின்னு உங்கள் மனசில் பட்டுச்சுன்னா நீங்கள் நாளைக்கு மண்டே வந்து ஒர்க்கிங் டைமில் வந்து மெட்ராஸ் ஹைகோர்ட்டோட ஹெல்ப்லைன் நம்பருக்கு வந்து கால் பண்ணி விசாரிச்சு பாருங்கள். அது மட்டும் இல்லாமல் மெயிலும் வந்து பண்ணுங்கள் வித் ப்ரூஃபோட. அதாவது உங்கள் டிஸ்ட்ரிக்ட் வந்து என்ன கட் ஆஃப் மென்ஷன் பண்ணியிருக்காங்க, உங்களுக்கு மார்க் வந்து ஏற்கனவே பப்ளிஷ் பண்ணிட்டாங்க இல்லையா, அதை வந்து நீங்கள் இந்த கட் ஆஃப் விட நம்ம அதிகமாக மார்க் வச்சுருக்கேன்னு சொல்லி அதையும் ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து ரெண்டுமே வந்து நீங்கள் ப்ரூஃபுக்கு அட்டாச் பண்ணி நீங்கள் வந்து கொஷின் கேளுங்க. கண்டிப்பாக உங்களுக்கு வந்து ரிப்ளை வர்றதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. ஸோ வந்து மெட்ராஸ் ஹைகோர்ட் ரெக்கமெண்ட்டை தான் நம்ம வந்து கேள்வி கேட்கணும், நீங்கள் வந்து கேள்வி கேளுங்க. ஓகேங்களா, சரி. நிறைய பேர் வந்து கட் ஆஃப் ரொம்ப அதிகமாக வந்துருச்சான்றாங்க. கொஷின் ரொம்ப ஈஸியாக தான் கேட்டாங்க. உங்களுக்கே தெரியும் எந்த அளவுக்கு வந்து ரொம்ப ஈஸியாக, ரொம்ப ஈஸியாக கேட்க முடியுமோ அந்த அளவுக்கு கேட்டிருந்தாங்க. யாருமே எதிர்பார்க்க முடியாத அளவுக்கு ரொம்ப ஈஸியாக கேட்டிருந்தாங்க. அதனால் சாலிடாக எல்லாருமே வந்து நிறைய மார்க் எடுத்திருப்பாங்க. 170 160 ப்ளஸ் நிறைய எடுத்திருப்பாங்க. 155 155 மேலே நிறைய பேர் எடுத்திருப்பாங்க. ரைட்டா, அப்போ கட் ஆஃப் என்பது டிஸ்ட்ரிக்ட் மாறுபடும். ஒரு சில டிஸ்ட்ரிக்ட் 160 கூட முடிஞ்சிருக்கலாம், ஒரு சில டிஸ்ட்ரிக்ட் 157 158 வந்திருக்கலாம், ஒரு சில டிஸ்ட்ரிக்ட் வந்து 155 வந்திருக்கலாம், ஒரு சில போஸ்ட் வைஸாகவும் மாறுபடும். ஸோ கட் ஆஃப் வந்து இவ்வளோ தான் அப்படின்றத வந்து காமனாக கிடையாது. தமிழகம் முழுவதும் ஒரு போஸ்ட்டுக்கு வந்து காமன் கட் ஆஃப் கிடையாதுன்றதுனால ஸோ உங்கள் டிஸ்ட்ரிக்டே வந்து மாறுபடும். அதனால் வந்து கட் ஆஃப் வந்து அதிகமாக இருந்துச்சு கம்மி வச்சு சொல்ல முடியாது. அதிகமாக தான் வரும்னு நம்ம எதிர்பார்த்தது. ஏன்னா கொஷின் பேப்பர் ரொம்ப ஈஸியாக கேட்டுட்டாங்க. இல்லை அப்படின்னா இந்த அளவுக்கு கட் ஆஃப் வரதுக்கான வாய்ப்புகள் இல்லை. ஸோ அதில் யார் டாப் வந்திருக்காங்களோ அவங்கள தான் அவங்க சூஸ் பண்ண முடியும். ஸோ அப்படி தான் வந்திருக்கு, கட் ஆஃப் வந்து அதிகமாக தான் வந்திருக்கு. அது நம்ம எதிர்பார்த்தது தான். அடுத்தது வந்து செகண்ட் லிஸ்ட் வருமா சார் அப்படின்னு நிறைய பேர் கேட்குறீங்க. ஸோ செகண்ட் லிஸ்ட் வந்து உறுதியாக வரும்னு சொல்ல முடியாது. ஆனால் இதுக்கு முன்னாடி செகண்ட் லிஸ்ட்லாம் கொடுத்துருக்காங்க. ஆனால் எல்லா டிஸ்ட்ரிக்டும் எல்லா போஸ்ட்டுக்கும் செகண்ட் லிஸ்ட் வராது. இந்த டைம் வந்து இப்போ ஃபஸ்ட்டு இன்டர்வியூ கூப்பிட்ருக்காங்களா, ஸோ இன்டர்வியூக்கு யாரெல்லாம் வந்து அட்டன் பண்ணுறாங்க, அதை வந்து பண்ணுறாங்கன்னு பார்ப்பாங்க. அதில் யாராவது சர்டிஃபிகேட் சரியாக ப்ரொடியூஸ் பண்ணலை அல்லது ஆப்சென்ட் ஆகிட்டாங்க, வரல, ஒரு சில டிஸ்ட்ரிக்டில் ஒரு சில போஸ்ட்டுக்கு வந்து அவங்க அந்த 1:3 கூப்பிட்டாங்களா, அந்த 3 பேருமே ஆப்சென்ட் ஆயிடுவாங்க, இல்லை 2 பேருமே ஆப்சென்ட் ஆயிடுவாங்க. இல்லை அது மாதிரி, அதாவது அந்த இன்டர்வியூ அட்டன் பண்ணாமல் இருக்காங்க அந்த போஸ்ட்டில் அப்படின்னும் பொழுது அந்த டிஸ்ட்ரிக்ட் அந்த போஸ்ட்டுக்கு மட்டும் இன்னொரு செகண்ட் லிஸ்ட்டு வந்து வரும். ஆனால் எல்லா டிஸ்ட்ரிக்டும் எல்லா போஸ்ட்டுக்கும் வரும்னு சொல்ல முடியாது. ஆனால் செகண்ட் லிஸ்ட் வந்து வரலாம். ஆனால் அது ஒரு சில போஸ்ட்டுக்கு ஒரு சில டிஸ்ட்ரிக்ட் மட்டும் தான் வரும், அதை எதிர்பார்க்கவும் முடியாது. ஓகேங்களா, ஸோ அதை வந்து பார்த்துக்கோங்க. ஆஃபீஸ் சிஸ்டம் வாட்ச்மேனுக்கு எப்போ சார் கொடுப்பாங்க, இந்த ப்ராசஸ் மட்டும் பண்ணிகிட்டே இருக்காங்கன்னா, ஆக்சுவலாக வந்து இந்த ப்ராசஸ் ஏன் குயிக்காக முடிக்கிறாங்கன்னா அவங்களுக்கு வந்து இதுக்கு வந்து இன்டர்வியூ மட்டும் தான், ஜஸ்ட் இன்டர்வியூ பர்சனல் இன்டர்வியூக்கும் அதை சர்டிஃபிகேட் வெரிஃபிகேஷன் வச்சு முடிச்சிருவாங்க. ஆனால் உங்களுக்கு ப்ராக்டிக்கல் நடத்தணும், அதுக்கு ஒரு எக்ஸாம் மாதிரி வைக்கணும் இல்லையா, ப்ராக்டிக்கல் அதுக்கு வந்து சென்னையில் வந்து வைக்கணும். ஸோ அது வந்து பார்த்தீங்கன்னா வேகன்சி ரொம்ப அதிகன்றதுனால அதில் வந்து பார்த்திங்கன்னா அவங்க ப்ராக்டிக்கல் கண்டக்ட் பண்ணுறது அதுக்கான ஏற்பாடுகள் பண்ணணும்ல, அது வந்து கொஞ்சம் அவங்களுக்கு சிக்கலாக இருக்குது. இப்போ வந்து பப்ளிக் எக்ஸாம்லாம் நடந்துகிட்ருக்கு, அது வந்து ஒரு பாலிடெக்னிக் அந்த இதில் பண்ணுவாங்கன்னு நினைக்கிறேன், கேட்டரிங் இதில்.
ஸோ அதில் தான் வந்து பண்ணுவாங்க. ஸோ அதனால் வந்து அந்த ஒரு ஏப்ரல் வாக்கில் மேபி உங்களுக்கு ப்ராக்டிக்கல் நடத்தலாம், ரைட்டா? ஸோ மார்ச் எண்டிங்கில் உங்களுக்கு ஏதாவது அப்டேட் கொடுக்கலான்னு நான் எதிர்பார்க்குறேன். அந்த சர்டிஃபிகேட்டை வந்து உங்களுக்கு இன்னொரு டைம் அப்லோட் பண்ணுறதுக்கு வாய்ப்புகள் கொடுப்பாங்க. ஏப்ரலில் தான் வந்து உங்களுக்கு ப்ராக்டிக்கல் நடக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குன்னு நான் நினைக்கிறேன். ஸோ அதுக்கான ரிசல்ட் வந்து 1 by 1 தான் வரும். இப்போ இவங்களுக்கு முடியறதுக்கே மார்ச் 20-21 வந்துருது. அப்போ மார்ச் எண்டு அல்லது ஏப்ரல் தான் உங்களுக்கு அடுத்த அப்டேட் வரும்ன்றதை நான் நினைக்கிறேன், ரைட்? அதுக்கு முன்னாடி வந்தாலும் நம்ம ஆச்சரியப்படுறதுக்குலாம், அதுக்கு முன்னாடி வந்தால் சர்டிஃபிகேட் அப்லோட் பண்ண சொல்லுவாங்க, அவ்வளோதான். மற்றபட்டுக்கு வந்து உங்களுக்கு ரிசல்ட் வருது அதெல்லாம் வந்து மார்ச் எண்டிங் அல்லது ஏப்ரல். நான் என்ன சொல்கிறேன், மார்ச் எண்டு கூட நினைக்க வேணாம், ஏப்ரல் வரும்னு வந்து விட்டுடுங்க. இந்த மாதம் ஃபுல்லாகவே விட்டுடுங்க. ஏன்னா இவங்களுக்கு ப்ரொசீஜர் அவங்க முடிக்கிறதுக்கே சரியாக போயிடும். ஸோ நீங்கள் ஏப்ரல்னு எதிர்பாருங்க, அதுக்குள்ளே வந்துச்சுன்னா அதை பார்த்துக்கலாம், ஓகேங்களா? இன்டர்வியூ எப்படி சார் இருக்கும்? இன்டர்வியூன்றது பர்சனல் இன்டர்வியூவாக தான் இருக்கும். மெயினாக உங்கள் பெரிய ஜிகேலாம் கொஸ்டின்லாம் கேட்டு இது பண்ண மாட்டாங்க. உங்களை பற்றி கேட்பாங்க. சர்டிஃபிகேட் வெரிஃபிகேஷன் மெயினாக நடக்கும். ஸோ அதுக்கப்புறம் பர்சனல் இன்டர்வியூ மாதிரி தான் இருக்கும். சில நீங்கள் என்ன படிச்சிருக்கீங்களோ அதுக்கு ரிலேட்டடாக வந்து ஏதாவது வந்து சப்ஜெக்ட் வைஸாக கொஸ்டின் கேட்கலாம். என்ன கொஸ்டின் கேட்பாங்கன்றதை எக்ஸாக்டாக வந்து ப்ரிடிக்ட் பண்ணுறது ரொம்ப கஷ்டம். பட் இன்டர்வியூ பற்றி அடுத்தடுத்த வீடியோக்கள் வந்து நான் உங்களுக்கு ஒரு ஐடியா கிளாரிஃபிகேஷனுக்காக கொடுக்குறேன். இன்டர்வியூ பற்றி ஒரி பண்ணிக்க வேண்டாம், ரைட்டா? இப்போதைக்கு நீங்கள் வந்து சர்டிஃபிகேட் வெரிஃபிகேஷனுக்கு தேவையான ஒரிஜினல் சர்டிஃபிகேட், அதுக்கு வந்து செல்ஃப் டெஸ்ட் போட்டு அந்த ஆர்டிக்கல் இன்ஸ்ட்ரக்ஷன் கொடுத்துருப்பாங்க இல்லையா? ஸோ அதில் என்னென்ன சொல்லியிருக்காங்களோ அதெல்லாம் வந்து ரெடி பண்ணி வச்சுக்கோங்க, ரைட்டா? நான் இந்த ஆர்டிக்கல் என்னென்ன இன்ஸ்ட்ரக்ஷன் கொடுத்துருக்காங்க, இன்டர்வியூக்கு என்ன கொண்டு போகணும், இது மாதிரி வந்து தனியாகவே ஒரு வீடியோ போடலாம். அது தனியாக ஒரு வீடியோ போட்டுக்கலாம். இப்போதைக்கு அதை பற்றி பேச வேண்டாம், ஓகேவா? இன்டர்வியூ எங்கே இருக்குன்னு சொல்லி ஆல்டிக்கலே உங்களுக்கு பிளேஸ் சொல்லியிருப்பாங்க. எல்லாருக்குமே சென்னையில் தான் மென்ஷன் பண்ணியிருக்காங்க. உங்களுக்கு எங்கன்னு ஆல்டிக்கெட் டவுன்லோட் பண்ணி பாருங்கள், உங்களுக்கு தெரிஞ்சிடும். அந்த செலெக்ஷன் லிஸ்ட்லேயே கூட பார்த்தீங்கன்னா மேலே வந்து கொடுத்துருக்காங்க, அட்ரஸ் அதிலே வந்து கொடுத்துருக்காங்க, ஓகேங்களா? ஸோ அதை பார்த்துக்கோங்க. இன்டர்வியூக்கு என்ன கொண்டு போகணும் தான் அந்த இதில் கொடுத்துருக்காங்க. நன்னடத்தை சான்றிதழ் 2 பேர்கிட்ட வாங்க சொல்லியிருக்காங்கப்பா. அதுக்கான பிடிஎஃப் வந்து நம்ம டெலிகிராமில் நான் ஷேர் பண்ணுறேன். நீங்கள் நம்ம டெலிகிராம் சேனலில் ஜாயின் பண்ணி அதை டவுன்லோட் பண்ணி பிரிண்ட் அவுட் போட்டுவாங்க, ரைட்டா? இல்லைனா கேண்டிடேட் இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் சொல்லி கொடுத்துருப்பாங்களா ஸ்டார்டிங்கில், அந்த பிடிஎஃப்ல கடைசி பக்கத்தில் அனெக்ஸரி அட்டாச் பண்ணியிருக்காங்க. நீங்கள் அதை டவுன்லோட் பண்ணி கூட நீங்கள் வந்து பிரிண்ட் அவுட் போட்டுக்கலாம், ஒன்றும் பிரச்சனை இல்லை. நன்னடத்தை சான்றிதழ் வந்து வாங்கிக்கோங்க, ஓகேங்களா? ஸோ இன்டர்வியூ போகிறவங்களுக்கான அடுத்தடுத்த வீடியோக்கள் வந்து அதுக்கப்புறமா சொல்கிறேன். இப்போதைக்கு இந்த ரிசல்ட் வந்திருக்கு. இந்த ரிசல்ட்டை பேஸ் பண்ணி நிறைய பேர் இந்த சந்தேகம் தான் கேட்டீங்க. எனக்கு மார்க் இருக்குது, நான் செலக்ட் ஆகலை, ஏன் செலக்ட் ஆகலை, எனக்கு சொல்லுங்கள், பதில் சொல்லுங்கள், ரிப்ளை பண்ணுங்கள், இந்த மாதிரி தான் கேட்டிருந்தீங்க. ஸோ உங்களுக்கு ஒரு ரிப்ளை கிடைச்சிருக்குன்னு நம்புகிறோம். ஸோ இதுக்கு மேலே உங்களுக்கு ரிப்ளை வேணால் நீங்கள் மெட்ராஸ் ஹைகோர்ட்டை தான் மெயில் பண்ணுங்கள், கால் பண்ணி உங்களுடைய கேள்விகளை வந்து கேளுங்க, வித் ப்ரூஃபோடு கேளுங்க, ரைட்டா? ஸோ கட் ஆஃபை நல்லா பாருங்கள். அந்த கட் ஆஃபை விட அதிகமாக நீங்கள் மார்க் வச்சுருந்தீங்கன்னா கொஸ்டின் கேளுங்க. இல்லை அப்படின்னா நீங்கள் கட் ஆஃப் உள்ளவே வரலன்னு அர்த்தம். நீங்கள் வந்து அடுத்த எக்ஸாமுக்கு ஏதாவது வந்து நீங்கள் ப்ரிப்பேர் பண்ணுறதா வந்து பெட்டராக இருக்கும், ஓகேங்களா? ஸோ இதான் மெயினாக வந்து சந்தேகம் கேட்டிருந்தீங்க. உங்களோட சந்தேகத்தெல்லாம் கிளாரிஃபை பண்ணியிருப்போம் அப்படின்னு நம்புகிறோம். ஸோ நம்ம வின்னர்ஸ் கிளாஸ் அகாடமி ஃபாலோ பண்ணி நிறைய நண்பர்கள் வந்து தேர்ச்சி பெற்றிருக்காங்க. நிறைய பேர் எனக்கு வந்து ஸ்க்ரீன்ஷாட் அனுப்புனீங்க. நம்ம டெலிகிராம் சேனலில் வந்து அந்த ஸ்க்ரீன்ஷாட்லாம் வந்து ஷேர் பண்ணியிருக்கேன். இந்த வீடியோ கிளிக் பண்ணி பார்க்கக்கூடிய நண்பர்கள் யாராவது வந்து நம்ம சேனலை ஃபாலோ பண்ணி நம்ம டெஸ்ட் பேஸ்ட் ஸ்டூடெண்ட்டாக வந்து நீங்கள் பாஸ் பண்ணியிருக்கீங்க அப்படின்னா ஸோ நீங்கள் வந்து ஸ்க்ரீன்ஷாட் அனுப்புங்க. நம்மளுடைய அகாடமி நம்பர் வந்து 8012781561. இந்த நம்பருக்கு வந்து ஸ்க்ரீன்ஷாட் அனுப்புங்க. நம்ம டெலிகிராம் சேனலில் வந்து ஜாயின் பண்ணிக்கோங்க. ஸோ உங்களுக்கான இன்ஸ்ட்ரக்ஷன் வந்து அது மூலிமா உங்களுக்கு வந்து நான் வந்து ஷேர் பண்ணுறேன், ஓகேங்களா? ஸோ அடுத்தது நம்ம வின்னர்ஸ் கிளாஸ் அகாடமி சார்பாக டிஎன்பிஎஸ்சி குரூப் 4 வந்து நம்ம டெஸ்ட் பேட்ச் வந்து போட்டிருக்கோம். ஸோ நீங்கள் நம்ம சேனலை ஃபாலோ பண்ணுறீங்க, நம்ம அடுத்தது வந்து குரூப் 4 ப்ரிப்பேர் பண்ணுறீங்க அப்படின்னா ஸோ நம்மளுடைய டெஸ்ட் பேட்சில் வந்து ஜாயின் பண்ணிக்கோங்க. டெஸ்ட் பேட்ச்னா டெஸ்ட் மட்டும் இல்லை, டெஸ்ட் வைப்பாங்க, படிக்க தேவையான மெட்டீரியல் நியூ சிலபஸ் பேஸ்ட் வந்து உங்களுக்கு பிடிஎஃபாக கொடுத்துருவாங்க. ப்ளஸ் வந்து ஆன்லைன் ரெக்கார்டட் வீடியோஸ் வந்து நியூ சிலபஸ் தமிழுக்கு, ஜிகே, மேக்ஸ் எல்லாத்தையுமே இருக்குது. ஸோ ஜாயின் பண்ணிக்கோங்க. உமன்ஸ் டே முன்னிட்டு நேற்று சனிக்கிழமை மார்ச் 8ஆம் தேதி, இன்றைக்கி ஞாயிற்றுக்கிழமை மார்ச் 9ஆம் தேதி வந்து ஸ்பெஷல் ஆஃபர் கொடுத்துருக்காங்க. 799 வந்து நீங்கள் வந்து ஜாயின் பண்ணிக்கலாம், ஓகேங்களா? சப்போஸ் நீங்கள் ஆஃபரை மிஸ் பண்ணிட்டாலும் கூட நமக்கு வந்து மார்ச் 13 வரைக்கும் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து அட்மிஷன் போயிட்டுருக்கு. ஸோ நீங்கள் அந்த ஆஃபர் வந்து யூஸ் பண்ணி கூட நீங்கள் வந்து ஜாயின் பண்ணிக்கலாம். ஸோ அது வந்து பார்த்தீங்கன்னா 850 வந்து போட்டிருக்காங்க. ஆக்சுவலாக ஃபீஸ் பார்த்தீங்கன்னா 1200 ஏன்னா வந்து படிக்க தேவையான மெட்டீரியல் ப்ளஸ் ஆன்லைன் கிளாஸ் ரெக்கார்ட் வீடியோஸ் ப்ளஸ் வந்து டெஸ்ட் சீரிஸ் 37 தேர்வுகள் இருக்குது. ஒட்டுமொத்தமாக சேர்த்து 100 days ஸ்டடி பிளானாக தான் இந்த கோர்ஸ் வந்து உங்களுக்கு வந்து கொடுத்துருக்காங்க. கண்டிப்பாக வந்து உங்களுக்கு ஒர்த்தாக இருக்கும். இந்த வரக்கூடிய குரூப் 4 கிளியர் பண்ணுறதுக்கு இந்த பேட்ச் கண்டிப்பாக உங்களுக்கு வந்து கை கொடுக்கும். நம்ம சேனலை ஃபாலோ பண்ணக்கூடிய நண்பர்கள்லாம் நம்ம வின்னர்ஸ் கிளாஸ் அகாடமியோட குரூப் 4 டெஸ்ட் பேட்சில் வந்து நீங்கள் ஜாயின் பண்ணிக்கோங்க. உங்களுக்கு மேற்கொண்டு ஏதாவது சந்தேகங்கள் இருந்துச்சு அப்படின்னா 8012781561 ஸ்க்ரீனில் ஒரு வாட்ஸ்அப் நம்பர் போட்டிருக்காங்க இல்லையா? ஸோ இந்த நம்பருக்கு வந்து மெசேஜ் பண்ணி ஷெடியூலில் அந்த பிடிஎஃப் உங்களுக்கு அனுப்புவாங்க. ஸோ அதை பார்த்து படிச்சுட்டு மேற்கொண்டு விவரங்கள் கேட்டு தெரிஞ்சுட்டு வந்து விரைவில் வந்து நம்ம டெஸ்ட் பேட்சில் வந்து ஜாயின் பண்ணிக்கோங்க. மார்ச் 13 லாஸ்ட் டேட். நன்றி, வணக்கம்.